ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி NSKC academy.in வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் NSKC academy.in போய்கிட்டேன். அதில் ஸ்டூடெண்ட் சைன்அப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா NSKC அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கான ஃபார்ம் நமக்கு வந்துடும். அதில் உங்களுடைய நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற கிளாஸ், நெக்ஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு 5 to 6 செகண்ட்ஸில் நமக்கு ஓடிபி சென்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ஓடிபி வந்திருக்கும். ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபைட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு உங்கள் டேஷ்போர்ட், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேஷனுக்கான ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு அண்டு உங்களுடைய மெயில் ஐடியை யூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்டுமே NSKCயோட டேஷ்போர்டுமே உள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். So I agree to the terms and condition. I agree to share my Aadhaar identifications. So லாஸ்ட்டு நான் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் NSKC அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய டேஷ்போர்டை அக்சஸ் பண்ணிக்கலாம். Thank you.